அடியேனின் வணக்கங்கள். இப்பிரபஞ்சத்திற்கும் எனது அருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம். இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரிங்களா? ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து புரட்டாசி மாதம், சரிங்களா? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால் கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம், சரிங்களா? இப்போ வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம், ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம். புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின், சரிங்களா, பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெருமாளுக்குரியவர் யாரும் பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க. இந்த நவ கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி, சரிங்களா? அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, இந்த கிரகத்தின் அதிபதினு சொல்லுவாங்கல்ல, சூரிய பகவான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் 6வது மாதமாக வருது, சரிங்களா? இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாவும் வருது. அப்ப 6ன்னா என்னங்க, சரிங்களா? 6ன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். 6ன்னு பார்க்கும்போது அடுத்தது 6ஆம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு. அப்ப என்ன ஆகும்? இன்னொரு விஷயம், 6ன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க. வெற்றிக்கான விடமும் 6 தான், சரிங்களா? ஸோ வெற்றி யாருக்கு கிடைக்கும்? யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்யறாரு அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும். அது 6ஆம் இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க. எந்த முயற்சி எடுத்தினாலும் வெற்றி கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு. ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம், சரிங்களா? திருவோணம் நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்க பாருங்க, அவர் வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் தான் இருக்கு. அடுத்து வேற என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, புரட்டாசி சனிக்கிழமையில நம்மளோட சனீஸ்வர பகவான், சரிங்களா? இப்ப 7 சனி நிறைய பேர் போயிட்டு இருக்கோம், அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம், எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில தான், சரிங்களா, சனீஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார். அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 10 அவதாரங்கள், நம்ம பகவானோட 10 அவதாரம் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக பார்த்தீங்கன்னா மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அவதாரம் மீன், சரிங்களா? கடல்ல வாழக்கூடிய மீன் போல. நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும், சரிங்களா? அறிவியல் ஒத்துக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கும், அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க. இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. மத்ஸ்ய அவதாரம் மீன் வடிவில் எடுத்திருந்தார். 2வது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மா அவதாரம், சரிங்களா? கூர்மா அவதாரம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆமை வடிவில் எடுத்திருந்தார். 3வது வராகி அவதாரம், சரிங்களா? காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக, நம்ம வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்திருக்கார். 4வது நரசிம்ம அவதாரம், எல்லாருக்குமே தெரிஞ்சது, எல்லாரும் வழிபட்டு இருக்கோம். நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால, சரிங்களா, ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும், சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ற, நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மாநிலனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார். அப்போ பகவானுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் 4வது அவதாரம். 5வது வாமன அவதாரம், அடுத்த பரிணாம வளர்ச்சி. நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமா இருந்தாரு. அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனா அவதரிக்கிறார், சரிங்களா? குட்டையான மனிதனா அவதரிச்சுட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார். 3 அடியால உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் 6வது. அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு, அப்புறம் சமைச்சு சாப்பிடணும், சரிங்களா? ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது, ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம். ராம அவதாரத்தில் என்ன பண்றார்? அடுத்து திருமணம் போகணும் பார்த்தீங்களா? திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும், ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார். அடுத்தது 8வது அவதாரம் பலராம அவதாரம்.
ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும், ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரத்தை காட்டியிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ 9வது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா, கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம். 10வது கல்கி அவதாரம் சொல்லுவோம். கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்கி 10வது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கோம், இது கலியுகம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கலியுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பயுமே பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், 10 மாசத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்ற கதை இல்லைங்க. சரிங்களா, பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 4,32 வருடங்களாகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா. சரிங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா 4,32 அவதாரம் அப்படி எடுத்திருக்காருன்னா இன்ட்டு 4 போது அது கிரேதா யுகம்னு சொல்லுவாங்க. அப்போ கிரேதா யுகத்தில் 4 அவதாரம், ஃபர்ஸ்ட் 4 அவதாரம் முடிஞ்சிச்சு. அடுத்தது திரேதா யுகம். திரேதா யுகம்ல 4,32,000 வருடங்கள். அப்போ 4,32,000 இன்ட்டு 3 அப்படி போகும்போது திரேதா யுகம்னு சொல்லிட்டு. அடுத்தது துவாரபாக யுகம். துவாரபாக யுகம் பார்த்தீங்கன்னா 4,32 ஆண்டுகள் இன்ட்டு 2 வருடங்கள். இது துவாரபாகியம்னு சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா கலியுகம் 4,32 ஆண்டுகள். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 4,32 ஆண்டுகள்ல 5,125வது ஆண்டு தான் இருக்கும். பகவான் எப்போ அவதரிப்பார் தெரியுங்களா? இந்த 4,32 ஆண்டுகளை கடைசியில் இருக்க 27ஆம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார். இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம். அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இந்த கலியுகம்ல தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலியுக காலத்தில் இப்போ ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வணங்குறோம் அப்படின்னா, இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்கும்போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம். இதனால நம்ம வீட்லேயே எல்லா பொருளுக்கும் சமைச்சு சாப்பிடணும். சரிங்களா, இந்த விஷயங்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால் வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது. சரிங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்க, இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பண்ணா நம்ம தழு போடுறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பகவானுக்கு படையல் வைக்கிறது. ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம்? சனிக்கிழமை ஏன் அந்த 3வது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும். நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேற ஏதோ பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம். பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும். நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும். அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில். ஏன்னா ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப் தான் வரணும் சீனியரிட்டி படியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார். தேவர்கள் முதல் சனிக்கிழமையில பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம். சரிங்களா, திருப்பதி பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம். சரிங்களா, அதனால பிரம்மோற்சவம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம். சரிங்களா, அப்போ ஸ்டார்ட் ஆகிடும். 2ஆம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு. சரிங்களா, அடுத்த கீழே இருக்க தேவர்களுக்கு 2ஆம் வாரம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக, 4ஆம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த 3வது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி, சரிங்களா, அதில் பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு. இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம், எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம். பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க மூலியமா அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க. இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிரும். சரிங்களா, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ 3வது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம். பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம். பட் 3ஆம் வாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம்? அன்னைக்கு மறக்காம புளியோதரை, சக்கரை பொங்கல், பால் பாயாசம். சரிங்களா, இது 3ம் முக்கியமான விஷயம். அடுத்து மெதுவடை கண்டிப்பா செய்யுங்க. அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது, ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க. சரி, எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் வாரம் சனிக்கிழமை காலையில் 10:50 11:30. சரிங்களா,
இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் வந்து அசதியாக தூங்கிட்டேன், இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு வாட் எவர் ஏதாவது மெடிசன் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 12:30 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம். பகவானை வழிபட்டு முடிச்சுட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அதே போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா. இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம். புனர்பூசம்ல குரு பகவானே சாந்தமானவர் சரிங்களா. ரொம்ப யோசிச்சு ஒரு செயலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சொல்லலாம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எத்தகைய பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் சரிங்களா குரு பகவான் கோச்சாரத்தில் எங்க இருக்கிறாரு? மிதுனத்தில் இருக்கிறார். அப்ப என்ன ஆகும்? விரய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். என்ன மாதிரி விரய செலவுகள் ஏற்படும்? ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களை மனைவி கணவனுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஆனால் ஒரு சின்ன விரயம், ஒரு மன மகிழ்ச்சிக்காக வாங்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தூர தேச பிரயாணங்கள் போகலாம். இல்லை ஒரு ட்ரிப்பு ஒன்று மன மகிழ்ச்சிக்காக போகலாம். அப்படி போகலைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீண் விரயம் சரிங்களா. வீண் விரயம்னு பார்த்தீங்கன்னா அடிபடும் சரிங்களா. சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த பணம் மருத்துவ செலவாக மாறும். ஸோ என்ன பண்ணுவோம்? அதனால அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த சகோதரிகளிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு பாக பிரிவினை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் தானாக வந்து சேரும். உங்களுக்காக எதனா இருந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸ் எதனா இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவான் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 to 2 சரிங்களா. 1 to 2 மதிய வெயில் டைம்ல ஒண்ணுமேல ஒரு நிமிஷம் மட்டும் ரோட்ல எங்க இருந்தாலும் சரி சூரிய பகவானை வழிபட்டீங்கன்னா உங்கள் விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம்.